கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் சுவீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 6வது வசனம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் வசனம் 6இன் மத்திய பகுதி. கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் நாம் பயப்படுவதற்கான அநேக காரியங்கள் நம்மை சுற்றிலும் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது. ஒருவேளை ஒரு விபத்தை குறித்து நாம் கேள்விப்படுகிறோம், ஒரு மரணத்தை குறித்து கேள்விப்படுகின்றோம், ஒரு வியாதியினால் கஷ்டப்படுகிறவர்களை குறித்து கேள்விப்படுகின்றோம், இயற்கையில் ஏற்படுகிறதான மாற்றங்களை குறித்து நாம் கேள்விப்படுகிறோம். இவைகள் உடனே நமக்கு ஒரு விதமான பயத்தை நமக்கு உண்டாக்கி தருகிறது. இது வெளியே இருந்து வருகின்ற காரியங்கள். சில நேரங்களில் நம்முடைய குடும்பத்திலேயே அல்லது நம்முடைய வாழ்க்கையிலேயே நிகழ்கின்ற ஒரு சில காரியங்கள் நமக்கு தெரிய வரும் பொழுது, கேள்விப்படும் பொழுது உடனே பயம் நமக்கு உண்டாகிறதை நாம் பார்க்க முடியும். பல நேரங்களில் எங்கேயோ நடக்கிறது என்று நாம் நினைக்கும் பொழுது சற்று நாம் பயந்தால் கூட எனக்கு அவை இல்லை என்று நினைக்கிறோம். ஆனால் சற்றேனும் எதிர்பாராத நேரத்தில் அது தனக்கே தம்முடைய வாழ்க்கையிலேயே என்று வரும்பொழுது மிகுதியான பயம் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறதை நாம் பார்க்க முடியும். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட நேரங்களில் கடவுளுடைய பிள்ளைகள் என்ன விதமாக அவர்கள் அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டும் என்றால், இங்கே கர்த்தருடைய வார்த்தை மிக அழகாய் சொல்லுகிறது. நமக்கு அடிப்படையிலேயே ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். அது என்ன நம்பிக்கை? கடவுள் எல்லா சூழ்நிலையிலும் எனக்கு சகாயராக இருக்கின்றார், உதவி செய்கிறவராக, என்னை தாங்குகிறவராக, நடத்துகிறவராக, என்னை பொறுப்பெடுத்து கொள்ளுகிறவராக, என்னை தப்புவிக்கிறவராக ஆண்டவர் என் கூடவே இருக்கின்றார் என்ற விசுவாசம் மிக மிக ஆழமாக கடவுளுடைய பிள்ளைகளுக்கு இருத்தல் மிக அவசியமாக இருக்கிறது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய தாசன் மிக அழகாக இங்கே சொல்லித் தருகிறார். கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். எனக்கு பிரச்சனை இருக்கிறது உண்மைதான். அதிகமான போராட்டங்களும் கஷ்டங்களும் என்னை சூழ்ந்திருக்கிறது உண்மைதான். ஆனால் இதில் எனக்கு யாருடைய ஒத்தாசை என் கூட இருக்கிறது? யார் எனக்கு சகாயம் பண்ணுகிறவர்களாக என் கூட இருக்கிறார்கள் என்றால், கர்த்தர் என் சகாயராக என் கூட இருக்கிறார். இப்போ கர்த்தர் என் கூட எனக்கு சகாயராக இருக்கும் பொழுது நான் பயப்படேன். சூழ்நிலைகளை பார்த்து, எனக்கு நிகழ்ந்திருக்கிறதான இந்த காரியத்தை பார்த்து நான் பயப்படவே மாட்டேன். கடவுள் என்னை பொறுப்படுத்தி கொள்வதற்கு, கடவுள் எனக்கு உதவி செய்வதற்கு அவர் மிகவும் வலிமை மிக்கவராக அல்லது போதுமானவராக இருக்கிறார் என்றதான அந்த விசுவாசத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். யார் ஒருவர் கடவுள் எனக்கு சகாயராக இல்லை என்ற நிலையில் இருக்கின்றார்களோ, அல்லது கடவுள் எனக்கு சகாயம் செய்கிறவராய் என் கூடவே இருக்கிறார் என்ற நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறார்களோ, அவர்கள் பிரச்சனைகளை பார்த்து பயப்படுகிறவர்களாக, தங்களுக்கு நிகழ்கிறதான அது அசாதாரணமான காரியங்களை பார்த்து அஞ்சுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் எது எப்படி இருந்தாலும் எல்லா சூழ்நிலையிலும் என் ஆண்டவர் எனக்கு சகாயராக இருக்கிறார் என்ற விசுவாசம் இருக்கும் பொழுது, அது எப்பேற்பட்டதான பிரச்சனைகளை எதிர்கொள்ளுகிறவர்களாக இருந்தாலும் நாம் பயப்படவே மாட்டோம். ஏனென்றால் நமக்கு தெரியும், என் சகாயராகிய ஆண்டவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை என்று. ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
ஆம் கர்த்தாவே, நீர் எனக்கு சகாயராக இருக்கிறீர் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலையிலும் உதவி செய்கின்ற ஆண்டவரா என் கூட இருக்கிறீர் ஆண்டவரே. ஆபத்து வரும் பொழுது, விக்கனம் சூழ்ந்து கொள்ளும் பொழுது, தேவைகள் ஏற்படும் பொழுது ஆண்டவரே நீ சகாயம் செய்யும்படி என் கூடவே இருக்கிறபடினாலே நான் பயப்பட வேண்டிய அவசியமில்லை, பயப்பட்டு கலங்க வேண்டிய அவசியமில்லை ஆண்டவரே. இன்றைக்கும் கர்த்தாவே, எங்களுடைய எல்லா தேவைகளிலும் நீர் போதுமானவராக இருந்து எங்களை நடத்துவதற்கு நீர் வல்லவராக இருக்கிறீர். ஆகவே கர்த்தாவே, நாங்கள் எந்த ஆபத்தை கண்டும் நாங்கள் பயப்பட மாட்டோம். காரணம், நீர் எங்களை சகாயராக இருக்கிறீர். அதற்காய் தோத்திரம். அடி என்னோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற அன்பு கடவுளுடைய பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்டதான கிருபைகளை தந்து ஆண்டவரே நீ நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். பொறுப்படுத்திக் கொள்ளும் மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.